கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக நம்மோடு பேசின ஒரு வார்த்தை, நீ விரும்புகிற இடத்தில் கேள். நீ விரும்புகிற இடத்தில் என் இடத்தில் கேள் என்று ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு நம்மளை பார்த்து நம்மோடு கூட பேசுகிறார். நீ விரும்புகிற இடத்தில் கேள் என்று எதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், சாலமோன் ராஜா எதை கேட்டார் என்று சொன்னால் ஞானத்தை கேட்டார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் என்ன விரும்புகிறோம், நாம் எதை விரும்புகிறோம், நாம் எதை விரும்பி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நாம் எதை விருப்பத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் கேட்கும் பொழுது அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாட்களிலாக நாம் விருப்பத்தோடு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தாவே நீர் எனக்கு தாரும் என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது, விருப்பத்தோடு கேட்கும் பொழுது அவர் அவருடைய விருப்பத்தினாலே அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்பொழுதும் கூட அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போமா? கண்களை மூடி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தாவே, சாலமோன் ராஜா ஆண்டவரை ஞானத்தை கேட்டது போல அப்பா, நாங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இடத்தில் கேட்கிறோம். நீ விரும்புகிற கேள் என்று சொன்னீரே தகப்பனே, நாங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறீர். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய சித்தத்தின்படி நீரே ஒவ்வொருவரையும் நடத்தும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அவங்க என்னென்ன காரியங்களை விரும்பி கேட்கிறார்களோ நீரே ஒவ்வொருவருக்கும் நீர் விரும்புகிற காரியத்தையே செய்கிறீர். மக்கள் நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமென்.